அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாக ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய ராஜ யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் உறுதியாகவே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனும் அங்கு மிக வலுவாக மங்களகரகரான செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக அனைத்திலும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இங்கு இவர்களுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. சரியாக ஒரு வருடம் கழித்து நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் புத ஆதித்ய ராஜயோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிதுனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அற்புதமாக வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக அபரிவிதமாக உங்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே மிதுனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புக்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவையாக வலிமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் இணைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தும் போது இந்த 3 கிரகநிலைகளும் தங்களது சப்தம பார்வையை இணைந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக செலுத்துவதுதான் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கிரகம் லாபஸ்தானத்தை பார்த்தாலும் தொழில் ரீதியாக மிக நிறைந்த நன்மையையும் லாபத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இனிமையான தருணமாக அமைகிறது. எனவே இந்த வேலையை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மை வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பண வரவு இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பல வகையான நற்பலன்களை இந்த தருணத்தில் எதிர்பார்க்க முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபமும் பல்வேறு வகையான மன சிக்கல்களும் விலகும். புதிய நட்பு கிடைக்கும். நீண்ட தூர பயணம் மேற்கொண்டாலும் நல்ல தகவல் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்க்கக்கூடிய பல திறமைகளை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. எதிலும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மனதில் ஏற்படக்கூடிய திடீர் தடுமாற்றங்களை விலக்கி நன்மை நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகள் வலுப்படும். மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் உறுதியாகவே விலகும். சூரியன் உஷ்ண கிரகமான சூரியன் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய 4இல் இருப்பதை விட 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய முயற்சிகள் நல்ல பலனை பெற்று தருகிறது. தொழில் ரீதியாக இருந்த கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாகவே விலகும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எந்த காரியத்தை மனதில் நினைத்தாலும் அதை நினைத்த மாத்திரமே திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வலுவான யோகம் கிடைப்பதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கைகளில் டென்ஷன் அதிகமாக வந்த சூழலில் தற்போது டென்ஷன்கள் குறைந்து அலைச்சல்கள் குறைந்து மகிழ்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உறவினர்கள் மத்தியில் உறுதியாகவே மதிப்பும் மரியாதையும் இந்த வேளையில் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுபகாரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தைரியமும் துளிவும் தெளிவும்
தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் பெண்மணிகளுக்கு நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை மனதளவில் திருப்திகரமாக தடுமாற்றம் இல்லாமல் திட்டமிட்டு செய்யக்கூடிய அற்புதமான யோகம் பெண்மணிகளுக்கு மனதில் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. புத ஆதித்ய ராஜயோகம் கிடைப்பதால், அதிலும் செவ்வாயுடன் இணைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அமோகமான விளைச்சலை காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சக விவசாயிகளிடம் இருந்த பிரச்சனைகளும் தொல்லைகளும் விளங்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உபரி வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய இந்த வேளையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளும் தன ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மோகமாக தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதால் அதன் மூலம் தனலாபத்தை பல மடங்கு ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மற்ற துறைகளை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சூரியன் மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் பல கவலைகளை மறந்து இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே உங்களது கடின உழைப்பிற்கு இரட்டிப்பு லாபம் உறுதியாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எந்தவிதமான கவலையும் கல்வியில் பாதிக்காத வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மாணவ மாணவியருக்கு உண்டு. மாணவ மாணவியர் எதிர்பார்க்கிறபடியே கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைகிறது. அதேபோன்று கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகி மன திருப்தியுடன் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மனதில் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டு பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் ஆளுமையும் ஒன்றிணைவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதோடு எந்த காரியத்தை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று நுணுக்கமாக உணர்ந்து அதே சமயம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். மதிப்பும் மரியாதையும் மிக பெரிய அளவில் உங்களுக்கு உயரும். எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நன்மையை பெற உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையுமின்றி அபரிவிதமாக நிச்சயம் தேடி வரும்.